தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிறகுலே புனித ஜான் மரிய வியானி. இது ஒன்றுத்துக்குமே ஆகாது, குருத்துவத்துக்கெல்லாம் தாயவே கிடையாது, லாய்க்கு கிடையாது என்று சொல்லப்பட்ட ஒருவர், படிப்பில் மிகவும் பின்தங்கி இருந்த ஒருவர். அவரை குருக்களினுடைய பாதுகாவலராக ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவமானத்திற்கு உள்ளானார், கழுதை என்று அவர் கிண்டல் செய்யப்பட்டார். அவர் படிப்பில் மந்தமாக இருப்பதால் கழுதை என்று கிண்டல் செய்யப்பட்டார். ஆனால் அவரை குருக்களுக்கே பாதுகாவலர், குருத்துவத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டவரை குருக்களுக்கு பாதுகாவலராக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் என்றார். பிரியமான அன்பு இறை உறவுகளே, ஆண்டவரோடு இருந்தார், அவர் ஆசீர்வாதத்தை கண்டார். பிரியமானவர்களே, ஜான் மரிய வியானி ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார். ஆனால் சிறு வயதிலிருந்து ஜெபத்திலே ஊன்றெடுப்பவராக இருக்கிறார். அந்த காலத்திலே அப்பொழுது இராணுவத்திற்கு செல்ல வேண்டும். அவருக்கு இராணுவத்துக்கு செல்ல விருப்பம் இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறார்கள். அங்கிருந்து எப்படியோ தப்பித்து போய்விடுகிறார். அப்புறம் அப்படியே குருமடத்துக்கு செல்கிறார். ஆனால் குருமடத்தில் அவரால் படிக்க முடியல. அவர் கழுதை என்று கிண்டல் பண்ணுறாங்க. அதையும் அவர் விவிலியத்தை வைத்து பதில் தருகிறார். சாம்சன் ஒரு கழுதையின் தாடை வைத்து அதிசயங்கள் செய்தார, இவ்வளோ பெரிய கழுதையை வைத்து ஆண்டவர் எவ்வளோ அதிசயங்கள் செய்வார் என்று அவருடைய வாழ்வில் உள்ள ஆன்மீகத்தை, அவருடைய ஜெபத்தை பார்க்கிற ஒரு ஆன்மீக குரு அவரை குருவாக பரிந்துரைக்கிறார். குருவாக பட்டம் கொடுக்கலாம் என்று பரிந்துரைக்கிறார். ஏன்னா படிப்பில் மிகவும் குறைவு, இந்த குருத்துவத்துக்கு லாய்க்கில்லை என்று சொல்லப்பட்டவரை ஒரு வழியாக குருவாக்குறாங்க. ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க, ஆர்ஸ் நகரத்துக்கு. அந்த நகரம் மிகவும் கேடான ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த நகரம் என்றாலே எல்லோரும் பயப்படுகிற அளவுக்கு அந்த நகரம் மாறியதாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறார். அந்த மக்களை மனமாற்றுவதற்காக அவர் கையில் எடுத்தது ஒப்புரவு சாதனம், கன்ஃபெஷன், பாவமன்னிப்பு. 16 மணி நேரம் தினந்தோறும் பாவசிங்கின் தொட்டில் அமர்வாராம். மக்கள் சாரையா வர ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஊருக்காகவே பல வாகனங்கள் விடப்படுகின்றன. அந்த ஊருக்காகவே ஒரு ரயில் விடப்படுகிறது. இந்த பாவசங்கத்திற்கு மக்கள் ஏராளமானவர் வராங்க என்பதாலே அந்த ஊருக்கு ரயில் பாதை அமைத்து ரயில் விடப்படுகிறது. ஆண்டவர் அதிசயம் எப்படிலாம் நடக்கும்னு பாருங்க. அந்த காலத்திலேயே பாவ சங்கத்தினர் வருகிற பொழுது அவர்கள் மனதிலே ஏதாவது இருக்கிற பாவத்தை சொல்லவில்லை என்றால் அதை அறிந்து அதை சொல்லு என்று சொல்லுவாராம். அவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கு? யார் குருவாகுவதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தார்களோ, யார் படிப்பில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார் என்று நினைத்தார்களோ, அவரை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்துகிறதா? இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவர் ஆராதிப்போம். நன்றி வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த காலை வேலைக்காய் உங்கள் அவமானங்கள், நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், புனித ஜான் மரிய வியானியோடைய புனிதனான நாளான இன்று அவருடைய உற்சவத்தில் உங்கள் வேதனைகள் எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் அவமானங்களும், நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எங்கே அவமானத்துக்கு உள்ளானீங்க, நீங்கள் எந்த இடத்துல அந்த இடத்துல உங்கள் மரியாதை போனதாக நினைக்கிறீர்கள், எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறீங்களா, அதெல்லாம் வைத்து அவற்றையெல்லாம் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்போம். நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவர், ஆராதிக்கிற ராஜா, அவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே பெரியமானவர்களே, சில தரவுகள் தருகிறேன். ஜெபத்தின் மூலமாக வாழ்க்கையை வென்றெடுக்கலாம். உங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கள் ஜெபிங்க, வாழ்க்கையில் வென்றெடுப்பீங்க. நேற்றைய தினத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிங்கிட்ட, ஃபாதர் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஃபாதர், இதெல்லாம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஃபாதர் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் ஒப்பு கொடு ஜெபி, நீ விடுதலை பார்ப்பேன், நீ ஒப்பு கொடு ஜெபி, அதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ண, அதுக்கப்புறம் மேரி எதாவது சொல்கிறேன், நீ ஜெபிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஜெபம் ஜெயிக்குங்க. உதாரணம் தருகிறேன். அன்னாள் ஜெபத்தின் மூலமாக அவமானத்தை வென்றெடுத்தாள். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 9-20 வரை. ஆனால் ஜெபத்தின் மூலமாக வென்றெடுக்கிறார். எசேக்கியா ஜெபத்தின் மூலம் மரணத்தை வென்றார். ஜெபத்தின் மூலமாக மரணத்தை வென்றார். 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரம் 1-6 வரை. ஜெபத்தின் மூலமாய் நாம் வென்றெடுக்க முடியும். பிரியமான அன்பு இறை உறவுகளே, தானியேல் ஜெபத்தின் மூலமாய் சிங்க குகையிலே வாழ்க்கையை வென்றெடுக்கிறார். சிங்க குகையில தள்ளி விடுறாங்க, ஆனால் வாழ்க்கையை வென்றெடுக்க தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம். ஜெபத்தில் இருக்க எதிரிகள் வாய்கள் கட்டப்படும். பிரியமான அன்பு உறவுகளே, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா செய்தி 22வது அதிகாரம் 39-46 வரை உள்ள இறைவார்த்தையில் இயேசு ஜெபிக்கிறார். அந்த பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். ஜெபத்தில் அவர் உறுதிப்படுத்தப்படுகிறார். பாடுகளுக்கான கிருபை
அங்கு தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். ஜெபம் வாழ்வை வென்றணும், மனதை மாற்றணும், மனதை இன்னும் திடப்படுத்தும். பிரியமானவர்களே, ஆரம்ப திருச்சபை ஜெபத்தின் மூலமா பயத்தை வென்று திருத்துதல் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 23 31 வரை. இன்னைக்கு பார்க்குற இந்த சர்ச்சு, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த சர்ச்சு, அன்றைக்கு பயந்து இருக்கிற பொழுது ஜெபம் தான் அந்த திருச்சபையை கட்டியது. ஜெபிங்க, உங்க வீடு கட்டப்படும். ஜெபிங்க, நீங்க கட்டப்படுவீங்க. ஜெபிங்க, நீங்க வாழ்வீங்க. பிரியமான பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் ஜெபத்தின் மூலம் சிறையை வென்றனர். திருத்துதல் பணிகள் 16வது அதிகாரம் 22 24 வரை. ஆயுள் தண்டனை சிறையில் அடைக்கப்பட்டாங்க, அடியுண்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நள்ளிரவு ஜெபித்து இறைவனை புகழ்ந்தனர். நிலநடுக்கம் ஏற்பட்டது, சிறை கதவுகள் திறந்தன. காவலர்கள் வியந்து போனார்கள், விசுவசித்தார்கள் ஜெபத்தினுடைய வல்லமை. எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, ஜெபம் பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6 7 வரை உள்ள இறைவார்த்தை தருகிற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜெபிங்க. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஜெபிங்க. எல்லாவற்றையும் ஜெபத்தாலும் மன்றாட்டாலும் நன்றியோடு கடவுளுக்கு செலுத்துங்கள். அப்பொழுது எல்லா அறிவுக்கும் மேலான கடவுளின் அமைதி உங்கள் இதயம் சிந்தனையும் இயேசு கிறிஸ்துவில் காக்கும். ஜெபிங்க, நடக்கும். அப்பா நன்றி, ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் வேதனைகள் கமெண்ட்டில் விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஜான் மரியா வியானியோடைய நாளாக இன்று அனைத்தையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கமெண்ட்டில் அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிற நீங்கள் விடுதலை தாங்க அப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. உண்மையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். ஆண்டவர் பெயரால் அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்கள். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக சாட்சியப்படுத்துகிறார், வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தலைவணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த காணொளி யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆராதனை வீடியோவை வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ, டேக் கேர். ஸோ எல்லாருக்கும் ஜான் மரியா வியானி திருநாள் வாழ்த்துக்கள். குறிப்பாய் குருக்களுடைய நாள். எனவே உங்கள் பங்கு சாமியார்கிட்ட போய் ஃபாதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிங்கள். உங்களுக்கு தெரிந்த குருக்களுக்காக ஜெபியும். குறிப்பாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவங்க, உங்களுக்கு திருமணத்தை நடத்தி தந்தவங்க, இந்த குருக்களுக்காக சிறப்பாக ஜெபியும். காட் பிளஸ் யூ.